வாங்க அண்ணி, எப்படி ஆ, இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. ஏய் வாயாடி, எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க சித்தப்பா? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க ஆழியாலாம் வந்திருக்கா, இன்னைக்கு படத்துக்கு போலாமா? எப்படி ஓத்து விடுறா பாரு. அதுக்கு என்ன போயிடலாமே? போலாமாமா? ஆழியா ஜாலி தான். சரி, ஆட்டோமேன் கிட்ட சொல்லியிருக்கேன். அகில் எங்கேயே கூட்டு வந்து விடுறேன்னாரு. ஒரு 3 o'clock வந்துருவான். அவனையும் பாத்துக்கோ. அவனுமா வரான்? ம்? அவனு வரானா? ஜாலியா இருக்கலாம், என்ஜாய் ஓ பண்ணலாம். இந்து, ஆழியா கொஞ்சம் அடங்க மாட்டா. சேட்டை ரொம்ப பண்ணுவா, பாத்துக்கோ. ம். உங்க சரி. குடும்பத்துல எந்த பொண்ணு தான் அடங்கி இருக்கா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. ம், அது சரிதான் தம்பி. ஆழியா பரவாயில்ல. ஆனா கூட அகிலும் சேர்ந்துட்டான்னு வைங்க, 2 பேரும் சேர்ந்தா பைத்தியம் ஆயிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா. ஏற்கனவே ஒரு பைத்தியத்தை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு தானே இருக்கோம். ம், சரி சரி, நான் கிளம்புறேன். ஆழியா சித்தி சித்தப்பாவை தொல்லை பண்ணாம ஒழுங்கா பாத்து. அம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த நீ நாள் கிளம்பு. இனிய நாள். பாய். வா ஆழியா, நம்ம போவோம். 1/4 கிலோ ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டு என் கஜானாவை காலி பண்ண போறானுங்க. எங்க குழந்தை எதிர்க்க என்ன பேசணும்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன தெரியாதா? காஃபி வைக்கும்போது தெரியலையா குழந்தை இருந்துச்சுன்னு? இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏய், நீ தாண்டி பிரச்சனை எனக்கு. என்ன சும்மா எல்லாத்துக்கும் என்னைய சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாம போறியா ப்ளீஸ்? நான் என்ன சொல்ல பண்ண? நீங்க பண்ணது தானே தப்பு. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன இவ்ளோ சத்தமா இருக்கு? TV volume விட அவ்வளோ அதிகமா இருக்கு. எனக்கும் ஒன்றும் இங்க இருக்கணும்னு ஒன்றும் ஆசை கிடையாது. நான் நீ கிளம்பி கிளம்பு தான் மொத. போறேன். நீங்க தனியா நிம்மதியா இருந்துக்கங்க. நீ கிளம்பு. என்ன நம்ம அப்பதான் வீடை விட நிம்மதியா ரொம்ப இருக்க முடியும். மோசமா இருக்கும் போலயே. சண்டைன்னு வந்துட்டா அதுக்கு நம்ம தான் காரணமா இருக்கணும். இவங்களே சண்டை போடுறாங்க. இன்னைக்கு என்ன பண்றது, போர் அடிக்குதுன்னு யோசிச்சேன். இன்னைக்கான டாஸ்க் சித்தையும் சித்தப்பாவையும் சேர்த்து வைக்கணும். எனக்கு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு சின்ன ப்ராப்ளம் வருது. சித்தப்பா, என்ன பண்றீங்க? நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஆமா, நீ ஸ்கூல் வேணாம் விட்டு. ம். சரி சித்தப்பா, உங்களுக்கு என்ன சித்தப்பா பிடிக்கும்? எனக்கு உங்க சித்தியை தவிர எல்லாமே பிடிக்குமா. சித்தப்பா, ஃபுட்டில் என்ன பிடிக்கும்னு கேட்டேன். ஃபுட்டில் புதினா சிக்கன். அதுதாம்மா. அது நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசினா எனக்கு எப்படி கேட்கும்? என்கிட்ட சொல்லுங்க. அதுதாம்மா புதினா சிக்கன். ஓ, புதினா சிக்கனா? ம். சரி சரி சித்தப்பா. சரி, நீங்க வேலையை பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டு வேலையை பாருங்க. சித்தி. ஆழியா, ஆ. ஸ்வீட் சாப்பிடுறியா? ம். இந்தா. சரி, உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல, என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப? எனக்கு புதினா சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சித்தி. புதினா சிக்கனா? ம். ஆமா சித்தி, எனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே. எனக்காக செஞ்சு தரீங்களா ப்ளீஸ்? சரி, ஓகே, உனக்காக செஞ்சிடலாம். ம். சித்தி, அப்படியே இன்னும் ஸ்வீட் கிடைக்குமா? கொஞ்சம் கொஞ்சனா போதுமே. சித்தப்பா, உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படியா? இந்தாங்க. ஹை ஹே, புதினா சிக்கன் என்ன அதிசயமா இருக்கே. சித்தப்பா, உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்பெஷலா. அப்படியா? எனக்காக பண்ண? உனக்காகலாம் ஒன்றும் பண்ணல. ஆழியாக்கு பிடிக்கும்னு சொன்னா அதனால இல்லையே. தான் பண்ணேன். இத ஃபுட்னா என்னன்னே தெரியாதே. டிஃபரெண்டான ஃபுட்னு தான் நினைச்சேன். சித்தப்பா, உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க, சும்மா சொல்றாங்க, நம்பாதீங்க. அப்படியா? ஆழியா, எனக்கு உனக்கு பிடிக்கும் தான் பண்ணேன். இது வேற யாருக்காவது பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா பண்ணியே இருந்திருக்க மாட்டேன். அப்படி ஒன்று எனக்கு இந்த சிக்கனை சாப்பிடணும் அவசியம் இல்லை. நான் போகிறேன்.